அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஈஸியான முறையில் எப்படி குரக்கன் கஞ்சி வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். மாதிரி பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு பெற வேண்டும் என்றால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் லைக் ஒன்று தட்டி விடுங்க. முழுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த அளவு கரண்டியில் 2 கரண்டி கேழ்வரகு எடுத்து ஊற விட்டு 4 மணித்தாலும் ஊற விட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது தேங்காய்பால் அரை மூடிக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். வெள்ளைப்பூடு ஒரு 15 பூடு போல லேசாக அவிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போது ஈஸியாக இருக்கும் போட்டு செய்கிறதுக்கு. இந்த குரக்கன் சீக்கிரமாகவே இறுக பார்க்கும். அதனால தான் நான் இந்த வெள்ளைப்பூடு லேசாக அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நாங்கள் இதை அடுப்பில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி இந்த குரக்கன் மாவு அப்படியே இறுகும். ரொம்ப ஈஸியானது தான் இது. உங்கள் எடையை குறைக்கிறதுக்கு, உங்கள் உடம்பு பெறுறதுக்கும் இந்த மாதிரி குரக்கன் மாலை நீங்கள் கஞ்சி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான முறையில் ரெடியாக்கிக்கலாம். கொஞ்சம் சூடாயிட்டு வர்ற நேரமே வெள்ளைப்பூடையும் சேர்த்துருவோம். விட்டாலே அப்படியே இருகிறதுக்கு ஆரம்பிக்கும். பாருங்க, இப்போ இழுக ஆரம்பிச்சுட்டு இப்போ நாங்கள் தேங்காய் பாலை சேர்த்தோம். விட்டோம்னா கட்டி ஆயிட்டு வந்துடும். பாருங்க, இந்த அளவு ஆகிருச்சு, ஓகே ஆகிருச்சு, இறுகிட்டு வருது. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இவ்வளோதான் ரெடி ஆகிட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு நீங்கள் சர்க்கரை வேணுன்னா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால். இல்லது பச்சை மிளகாவும் வெங்காயமும் லேசாக வெட்டி போட்டு சாப்பிடலாம். நான் எதுவும் சேர்க்காம சாப்பிட போகிறேன்.